பெஞ்சல் புயல் காரணமாக கடலூரில் தொடர்ந்து 5வது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் லெசிராஜா. லெசிராஜா, வணக்கம். கடலூரில் 5வது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது, விவரங்களை சொல்லுங்க. கடலூரில் 5வது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் உருவாகிய நிலையில் கடலூரில் 5வது நாளாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது. புயல் சின்னம் எதிரொலியாக கடலூர் கடல் சீற்றமாக காணப்படுவதால் தேவனாம்பட்டினம் சில்வர் பீச்சுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் இன்று புதுச்சேரி மாமல்லபுரத்தில் இடையே கரை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. கடல் அலைகள் வழக்கத்தை விட உயரமான அளவுக்கு எழும்பி வருகிறது. இந்த நிலை கடலூர் தேவனாம்பட்டினத்தில் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் போலீசார் தேவனாம்பட்டினம் சில்வர் பீச் பகுதியில் பேரிகார்டுகள் வைத்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் சில்வர் பீச்சுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் முழுவதும் 7வது நாளாக மீன்பிடிக்க செல்லவில்லை. கடல் சீற்றத்துடன் கொந்தளிப்புடன் காணப்படுதல் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகளை பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தாதங்குடா, தேவனாம்பட்டினம், சிங்காரத்தோப்பு, சொத்திக்குப்பம், முடத்துளவாடை, சாமியார்பேட்டை என 43 மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் செல்லாமல் தங்களது படகு மற்றும் மலைகளை பாதுகாப்பாக வழக்கமாக நிறுத்தக்கூடிய இடத்தில் நிறுத்தாமல் சற்று பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பேரிடர் மீட்பு குழுவினர் நேற்று முன்தினம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் வந்தடைந்தனர். கடலூர் மாவட்டத்தில் 21 குழுக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்காணிக்க அமைக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் முழுவதும் 42 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளன. மாவட்டத்தில் அதிக அளவில் பாதிக்கக்கூடிய 41 இடங்களில் கூடுதல் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. லெசிராஜா, நீங்க இணைப்பிலே இருங்க, உங்களை தொடர்பு கொள்கின்றோம். லெசிராஜா, கடலூரில் 5வது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்கள். வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் உருவாகிய நிலையில் கடலூர் 5வது நாளாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது. புயல் சின்னம் எதிரொலியாக கடலூர் கடல் சீற்றமாக காணப்படுவதால் தேவனாம்பட்டினம் சில்வர் பீச்சுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் இன்று புதுச்சேரி மாமல்லபுரத்துக்கு இடையே கரை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. கடலூர் அலைகள் வழக்கத்தை விட உயரமான அளவுக்கு எழும்பி வருகிறது. இந்த நிலையில் கடலூர் தேவனாம்பட்டினம் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் போலீசார் தேவனாம்பட்டினம் சில்வர் பீச் பகுதியில் பேரிகார்டுகளை வைத்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் சில்வர் பீச்சுக்கு செல்லவும் தடை விதித்துள்ளனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் முழுவதும் 6வது நாளாக மீன்பிடிக்க செல்லவில்லை. கடல் சீற்றத்துடன் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகளை பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக பேரிடர் மீட்பு குழுவினர் நேற்று முன்தினம் கடலூர் மாவட்ட அலுவலகத்துக்கு வந்தடைந்தனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் 42 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளன. மாவட்டத்தில் அதிக அளவில் பாதிக்கக்கூடிய 41 இடங்களில் கூடுதல் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் மழையால் 22 இடங்கள் மிகவும் பாதிக்கக்கூடிய பகுதிகளாகவும் 39 இடங்கள் அதிகமாக பாதிக்கக்கூடிய பகுதிகளாகவும் 20 இடங்கள் மிதமாக பாதிக்கக்கூடிய பகுதிகளாக 158 இடங்கள் குறைவாக பாதிக்கக்கூடிய பகுதிகளாக என மொத்தம் 239 இடங்கள் அடையாளப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் கனமழை எதிர்கொள்ள ஒவ்வொரு துறை ஆட்சியர் அல்லது உதவி இயக்குநர் நிலையில் 14 மண்டலங்கள், 6 நகராட்சி, 14 பேரூராட்சி, ஒரு மாநகராட்சி என தனித்தனியே அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் 28 புயல் பாதுகாப்பு மையங்கள், 14 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் மற்றும் 191 தற்காலிக தங்குமிடங்கள் தயார் நிலையில் உள்ளது. மாவட்டம் முழுவதும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்வதற்காக அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், 30 நபர்கள் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர், 25 நபர்கள் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை வருகை புரிந்து தயார் நிலையில் உள்ளனர். மழைக்காலங்களில் கால்நடைகளை பாதுகாப்பான முறையில் இனமாற்றம் செய்வதற்கு 1330 தன்னர்களும் பேரிடர் கால நண்பர் திட்டத்தில் 300 தன்னர்களும் 101 மாநில பேரிடர் கால காவலர்களும் 222 நீச்சல் வீரர்களும் 26 பாம்பு பிடிவர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் காவல்துறை, தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை, தமிழ்நாடு மின்சாரத்துறை, நீர்வளத்துறை, சுகாதாரத்துறை, பேரூராட்சிகள், ஊரக வளர்ச்சி, நகராட்சி நிர்வாகம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை உள்ளிட்ட துறைகள் உள்ளடங்கிய கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரம் செயல்படும் வகையில் அவசர கட்டணமில்ல தொலைபேசி 10 எண்ணை தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளனர்.